யூடியூப் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு சுண்டைக்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு சாதாரணமாக எல்லாம் செய்கிறது தான். நீங்கள் எந்த ஒரு விசேஷமானாலும் இந்த ஹோட்டலுக்கு போனால் கூட குழம்பு ஊற்றுவாங்க, சாம்பார் அந்த மாதிரி வந்துட்டு. ரெண்டாவதாக செகண்டு ஐட்டமும் இந்த மாதிரி ஏதாவது வத்த குழம்பு அப்படின்ட்டு சொல்லி புளி குழம்பு அப்படின்ட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி நான் வந்துட்டு இன்றைக்கி அந்த வரிசையில் சுண்டைக்காய் வத்த குழம்பு அது எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இதை வந்துட்டு 4-5 நாள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கெடுதல் தான். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே சும்மா வச்சாலும் ஒரு 4-5 நாள் வச்சு தாங்கும். வந்துட்டு நான் எண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்கள். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். சிம்மிலே வைக்கிறேன். இது வந்துட்டு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுங்க கொஞ்சம் கடுகும் வெள்ளை உளுத்தம்பருப்பும் போட்டிருக்கேன். அது கூட சுண்டைக்காய் 3ஐயும் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நாம் புளி கரைசலை பாருங்கள் ஊற வச்சுருக்கேன். புளி கரைசல் இது கொஞ்சம் நம்ம ஊற்றணும். இது சுண்டைக்காய் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். வதங்கினப்புறம் நாம் போடலாம். பாருங்கள் புளி கரைசலை அப்படியே வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி புளி கரைசல் போடணும். ரொம்ப சிம்பிள் தான். 2 நிமிஷம் தான் இருக்குது. பாருங்கள் புளி கரைசலை இந்த அளவுக்கு விட்டுருக்கேன். இந்த இதில் புளிக்குழம்புல பார்த்தீங்கன்னா 6 சுவையும் இருக்குது. 6 சுவையும் வரும். சொல்கிறேன் பாருங்க என்னென்னு. இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்துட்டு இது கூட சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கல்லுப்பு இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ வந்துட்டு வெல்லம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் இது கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெல்லம் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம். கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன் வெல்லம். வெல்லம் நல்லா கரைக்கணும். ஒரு 5 நிமிஷம் வெல்லம் கரையிட்டோம். 6 சுவையும் இருக்குது. 6 சுவையும் இருக்குது. காரம் இருக்குது, அப்புறம் புளிப்புக்கு பொடி இருக்குது, துவர்ப்புக்கு வெந்தயம். இதெல்லாம் சாம்பார் பொடியிலே வந்துடும். இந்த காரம், துவர்ப்பு, வெந்தயம் தூள், வெந்தயம்லாம் இந்த சாம்பார் பொடி போட்டோம் இல்லையா, அதுலேயே ஆட் ஆகிருக்கும். அதனால் உவர்ப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, உப்புக்கு உவர்ப்பு இருக்குது, இனிப்புக்கு கரும்பு சர்க்கரை போட்டிருக்கேன். கரும்பு சர்க்கரை டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கசப்பு, சுண்டைக்காய்ங்கிறது கொஞ்சம் கசப்பு தன்மை கொண்டது. அதனால் 6 சுவையும் இதில் இருக்குது. இந்த ஒரே ரெசிப்பியில் ஒரே குழம்புல
புளிக்குழம்புல 6 சுவையும் இருக்கிறனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது எல்லா சுவையும் அடங்கியிருக்கு. அறுசுவை உணவு அப்படிம்பாங்களே, அது இதுக்கு வந்துட்டு மேட்ச் ஆகும். அறுசுவை உணவுங்கிறது புளிக்குழம்புல இருக்குது. அறுசுவை உணவுங்கிறது ஆக்சுவலாக இதுதான். எல்லாமே இருக்குது. இதில் 6 சுவையில் அடங்கியிருக்கு. பாருங்கள் இப்படி இருக்குது. இதை அடிக்கடி செஞ்சு ஒரு 4-5 நாள் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு தயவுசெய்து வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. சும்மா வெளியிலே வைக்கலாம். கெட்டே போகாது. 4 நாளைக்கு நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம். இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்துட்டு நான் எப்படி இருக்குங்கிறது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லணும். ருசி எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, தேங்க்யூ, பாய்.